Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ XAI USD வீக்லி ப்ரீ அனலைசிஸ் தான். as per technical wise நம்ம பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டலாக வேண்டாம். லாஸ்ட் வீக் நம்ம அனலைசிஸ் பண்ணினதுக்கு இந்த கடைசி 5 நாள் எப்படி ட்ரேட் ஆச்சு அண்ட் இந்த வீக் அல்லது இது வரைக்கும் நடந்திருக்கிற மூமெண்ட்டை வச்சு அப்கமிங் டேஸ் அடுத்த வீக் அந்த 4/5/2025 9/5/2025 இந்த 5 ட்ரேடிங் டேஸில் நமக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கன்சால்டேஷன் ரேஞ்சு. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுக்கு ப்ரைஸ் மேலே உடச்சிச்சின்னா வந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஃபெயில் பண்ணி மேலே போகுது. ஸோ இதை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கன்சால்டேஷன் பாட்டமில் பிரேக் ஆகுதுன்னா இந்த கரெக்ஷன் எங்கே திரும்பும்னு தெரியாது. ஸோ ஜோனை லிக்விடிட்டியாக யூஸ் பண்ணிக்கங்க. பட் இந்த செல் அப்படின்றது ஸ்ட்ராங்காக போகுமான்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய செல்லுக்கான ட்ராப்பில் என்ட்ரி போடுங்க அப்படின்றதான் நான் லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரத்துக்கு ஸோ மண்டே அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கீழையும் வந்து மேலேயும் வந்து மேலே தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்டம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கான ரீடெஸ்ட் அடுத்த டே செவ்வாய்க்கிழமை ஃபெயில் பண்ணிச்சு. புதன்கிழமை கம்ப்ளீட்டாக உடச்சி ரீடெஸ்ட் எடுத்த உடனே தேர்ஸ்டே விழுந்துருச்சு. ஸோ ஃப்ரைடே அதுக்கான ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி போயிட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஏரியாவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ப்ரைஸ் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாக ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் இது வந்து கண்டினியூஷனில் நேற்று வச்ச சப்போர்ட். ஸோ அந்த ரேஞ்சை டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு தெளிவான ரேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் வீக்லி வைஸ் கரெக்ஷன் தான் போயிட்டுருக்குது. இது வந்து செல் ட்ரெண்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ வீக்லியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த வாரம் ஒரு மார்போசோ கேண்டிலாக க்ளோஸ் வச்சுருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார், அதுக்கு முன்னாடி ஒரு புல்லிஸ் மார்போசோ. அப்போது இந்த 3 கேண்டிலையும் சேர்த்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன? ஈவினிங் ஸ்டார். ஓகேங்களா? அப்போது இந்த ஈவினிங் ஸ்டார் அப்படின்றதுக்கு எல்லாருமே செல் போடுவாங்க. பட் இந்த ஈவினிங் ஸ்டாரோட கரெக்ஷன் எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது? எக்ஸாம்பிள் மந்த்லி வைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வரும். அப்போது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்டாப் லாஸை போட்டு மந்த்லி ரேஞ்ச் வரைக்கும் செல் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு போயிட்டுருக்கிறது ஹவர்லிலையும் டெய்லியிலையும் மட்டும்தான் செல்லில் போயிட்டுருக்கு. அது எங்கே நிற்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா வீக்லி ரேஞ்சஸில் நிற்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. வீக்லி ரேஞ்சஸில் நின்னும் மேலே திரும்பியும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் செல் அப்படின்றது திரும்பிச்சு அப்படின்னா வீக்லி ரேஞ்சஸை ஃபெயில் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அடுத்து மந்த்லி ரேஞ்சஸ்க்கு ப்ரைஸ் போகிறதுக்கான யோசனைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுன்றதை நம்ம யோசிச்சுக்கலாம். ஸோ அந்த சிக்னல் நமக்கு தெளிவாக கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்கமிங் வீக்குக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்து நிற்கிது. ஓகேங்களா? அப்போது இந்த ரேஞ்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ப்ரைஸ் கண்டினியூஸாக திரும்புதுன்னா ரீசன்ட் லிக்விடிட்டி லாஸ்ட் வீக்கோட லோ. ஸோ அந்த லோவை நீங்கள் டார்கெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு இருக்குது கிட்டத்தட்ட $37 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே கிடைக்கிறது பெரிய ரேஞ்சஸாக தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். இல்லைப்பா நாங்கள் வந்து மேலே உடைக்கிறோம் பாடுறா நாங்கள் பேசிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உடச்சிட்டோம் அப்படின்னா இந்த கையை தூக்குறதுக்கான வேலையை செய்யும். ஓகேங்களா? ஸோ அது இந்த வீக் இப்படி கன்சால்டேட் பண்ணி கூட ஒரு சின்ன ஸ்பைக் மாதிரி வச்சு அடிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் பிளான்காக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அனாலிசிஸ் அப்படின்றது இதுதான். லாஸ்ட் வீக்கான சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த செல் இங்கே திருமணம் இந்த செல் கண்டினியூ ஆச்சுன்னா லாஸ்ட் வீக்கிலோ அதே மாதிரி அடுத்தடுத்த ரேஞ்சஸ்க்கு ப்ரைஸ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இது வந்து கரெக்ஷன். ஓகேங்களா? இல்லை இந்த செல் வந்து கண்டினியூ ஆகாமல் எனக்கு வந்து இப்படி திரும்புது மேலே வந்து திரும்புது அப்படின்னா ஸோ இந்த ஹைக்கான லிக்விடிட்டி அப்போ அதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா என்ன ஆகும்? வீக்லி ட்ரெண்டுக்கு பையாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ முதல் விஷயம் ரிவர்சல் ஆகுதுன்னா அந்த வேலிடேஷனை பார்த்து அடுத்த ரேஞ்சை டார்கெட்டாக வைக்கலாம்.
உங்களுடைய என்ட்ரி பேட்டர்னுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் இங்கே நாம் என்ன பேசுனோமோ அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றுச்சு அப்படின்னா அந்த ட்ராப்புக்கு வெயிட் பண்ணுறது பெட்டர். ட்ராப்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த ஃபேக் அவுட் தான் ட்ராப். ஒன்றும் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை, புதிய விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த தெளிவான ட்ராப்புக்கு வெயிட் பண்ணி செல் போடுங்க. இல்லை ப்ரைஸ் இங்கேயே லோயர் டைம் ஃப்ரேமில் அந்த வேலையை செய்யுதுன்னா செல் போட்டு இந்த லோவர் டார்கெட் வச்சுக்கலாம். இந்த பை கண்டினியூ ஆகுதுன்னா மட்டும் மேலே இருக்க லிக்விடிட்டிஸ் டார்கெட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கும். இல்லை புல்லிஷ்லேயே வச்சு நாங்கள் கன்சால்டேஷன் பண்ணுறோன்னா ரேஞ்சை வரைஞ்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பார்த்துக்கலாம். அவசரப்பட்டு போட வேண்டாம். பையோ செல்லோ தெளிவான கன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பூஸ்டப் கண்டிப்பாக கிடைக்கும். மென்டலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கிறதுக்கு அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்து நிற்கிது. அப்கமிங் வீக்கில் ப்ரைஸ் எந்த டைரெக்ஷன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் பை சைடு போனாலும் அல்லது செல் சைடு போனாலும் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீக் இந்த வீக் நடந்ததுக்கு அல்லது இந்த வீக் நம்ம அனாலிசிஸ் பண்ணினதுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுது, அதுக்கு அடுத்த வாரம் எந்த மாதிரியான நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ட்ரேட் பண்ணுற யாரோ ஒரு நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் அல்லது சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லை நான் சார்ட் ஷேர் பண்ணி டவுட் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் ஆர் டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் நீங்கள் தாராளமாக டவுட்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டான சப்போர்ட் அப்படின்றது நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே இருக்குது. அதையும் தாண்டி எனக்கு பர்சனலாக இந்த விஷயங்கள் தெளிவாக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ அதை நான் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அது நெசசரி கிடையாது. அது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். கம்ப்ளீட் நம்மளது இண்டிகேட்டர் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணி நம்ம சொல்லித்தரதில்ல. பியூர் பிளைன் சார்ட்டை வச்சு தெளிவான ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணி எப்படி என்ட்ரி போடலாம் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் அப்படின்ற விஷயத்தை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். அடுத்த வீக்லி அனாலிசிஸில் நீங்கள் தெளிவாக ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ட்ரேடராக வர முடியும். வாழ்த்துக்கள்.